பொதுவாகவே நம்ம எல்லார வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரோ அல்லது ஸ்மார்ட் டிவியோ அல்லது ஸ்மார்ட் ஃபோனோ கண்டிப்பாக இருக்கும். இப்படியான விஷயங்களை நம்ம பார்வையிடும் போதோ அதை கொள்ள நேரம் பார்க்காத, அதை கிட்ட வச்சு பார்க்காத அப்படின்னு பல்வேறு விதமான அட்வைஸ் எல்லாம் வந்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் டிவைஸில் இருந்து வரக்கூடிய அந்த ஒலிகள் வந்து கண் பார்வைக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துங்கிறதுனால தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. இந்த கம்ப்யூட்டரோ அல்லது இந்த டிவியோ நம்ம பார்க்கும்போது குறைஞ்சது 50 சென்டிமீட்டரை விட கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் நம்ம பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒலி அலைகள் வந்து அந்த 50 சென்டிமீட்டருக்கு உட்பட்ட பிரதேசங்கள் தான் பாயும்ன்றதால இப்போ நாம் ஒரு டிவைஸ் ஒன்று வந்து செஞ்சிருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நாம் ஸ்மார்ட் டிவிலையோ அல்லது கம்ப்யூட்டர் மானிட்டர்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டிவைஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளை அறியாமலுக்கே நாம் அந்த 50 சென்டிமீட்டருக்கு உட்பட்ட பிரதேசங்களில் போய் அதை பார்வையிட்டோம் அப்படின்னா ஒரு பீப் சவுண்ட் ஒன்று வந்து ஒரு அலர்ட் சவுண்ட் ஒன்று வந்து உருவாக்கும். நீங்கள் 50 சென்டிமீட்டருக்கு உட்பட்ட பிரதேசத்தில் வந்து இந்த ஸ்க்ரீனை வந்து பார்வையிடுறீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு மினி ப்ராஜெக்ட் ஒன்று வந்து செஞ்சிருக்கோம். இதுதான் அந்த ப்ராஜெக்ட். இதை எப்படி செஞ்சேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வீடியோ எடுக்கணுங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. பட் இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து வீடியோ எடுத்து போட்டால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதால தான் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். இதை செய்கிறதுக்கு நான் என்னென்ன கொம்போனன்ட்ஸ் வந்து எடுத்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினோ U1 ஒன்று வந்து எடுத்தேன். அதே போல் ஒரு அல்ட்ராசோனிக் சென்சர் அண்ட் ஒரு சின்ன ஒரு பஸர் ஒன்று வந்து எடுத்தேன். நம்மளோட அலர்ட் சவுண்ட் ஒன்று வந்து க்ரியேட் ஆகணுங்கிறதால வந்து ஒரு சின்ன ஒரு பஸர் ஒன்று வந்து எடுத்தேன். இவ்வளோத்தையும் முதல்ல வந்து நான் சர்க்கிட்டை வந்து டயக்ராம் பண்ணி அதை வந்து நான் அந்த சர்க்கிட்டை வந்து க்ரியேட் பண்ணி எடுத்துட்டேன். சர்க்கிட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணணும் இல்லையா, ஸோ இந்த கம்ப்யூட்டரை வச்சு நான் அதுக்குரிய ப்ரோக்ராமையும் வந்து வெளியே எடுத்துட்டேன். ப்ரோக்ராமெல்லாம் பண்ணி முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இதை மேலால் ஒரு கவரண்டு பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கார்ட்போர்டை வச்சு நான் இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் வந்து ஒரு கவரண்டு வந்து பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த டிவைஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவைஸை வந்து நாம் பொருத்தியாச்சு. அதுக்குரிய பவரை வந்து நான் இங்கேருந்து எடுத்துருக்கேன், சிஸ்டத்துலேருந்து நான் வந்து எடுத்துருக்கேன். நம்ம டிவைஸை வந்து இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பஸர் சவுண்ட் வந்து எப்படி கேட்குது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இப்போ நான் 50 சென்டிமீட்டருக்கு பின்னுக்கு வந்திருக்கேன். இப்போ அதை நோக்கி போகிறேன், எப்படி சவுண்ட் கேட்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னுக்கு வந்த உடனே எனக்கு வந்து இந்த பஸர் சவுண்ட் வந்து கேட்குது. இப்போ நான் 50 சென்டிமீட்டருக்கு உட்பட்ட பிரதேசத்துக்குள்ளே போகையும் வந்து அந்த பஸர் சவுண்ட் வந்து கேட்குது. இப்போ நான் 50 சென்டிமீட்டருக்கு வந்து பின்னிக்கு இருக்கிறதால எந்த ஒரு சவுண்ட் வந்து கேட்கல. இப்போ நான் முன்னுக்கு போன உடனே எனக்கு இந்த பஸர் சவுண்ட் வந்து கேட்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம செஞ்ச ப்ராஜெக்ட். இது வந்து நல்லபடியாக வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன ஒரு மிஸ்டேக்குன்னு வந்து விட்டுட்டேன். இந்த பாக்ஸை வந்து நாம் மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே இறக்கி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப உயரத்தில் இருக்கிறதுனால வந்து நமக்கு சரியாக அதை டிடெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு நிலைமைன்னு வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் இப்படி ஒன்று செஞ்சீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை வந்து கொஞ்சம் கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருக்கும். நான் சொல்கிறேன் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடா அப்படின்னு இல்லை, என்ன மானிட்டர் வந்து சரியான உயரமாக இருக்கிறதால வந்து நான் இந்தியாவில் வந்து இருக்கக்குள்ளே வந்து அது சரியான மாதிரி எனக்கு டிடெக்ட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஆயிடுச்சு. இந்த வீடியோ ஒரு இன்ஃபார்மேட்டிவான ஒரு யூனிக்கான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவினோடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அமேசிங் கிரியேஷன்.